உங்களுக்கு என்ன வேணும்? 2 ஆரஞ்சு ஜூஸ். ஹலோ, என்னது? நீ அப்புறம் கூப்பிடா. லைசன்ஸ் அப்ரூவ் பண்ண ஐஸ் தானே இது? 2 நாளுக்கு அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்கிங் வர இடம், அதனால வேணும்னால டியூப்ளிகேட் விஷயத்தை இங்க விற்க முடியாது. ஹலோ, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொன்னேன்ல, பட. டெய்லி 100 பேருக்கு மேல இங்க வந்து சர்பத்து குடிக்கிறானுங்க. இங்க டியூப்ளிகேட் நாங்க யூஸ் பண்றதே இல்ல, அது நான் பண்றதே இல்ல. உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் என்ன பாத்துக்கலாம். மிக்ஸி சுத்தமாகல, இன்னொரு வாட்டி கழுவுங்களேன். இதோ இங்க அழுக்கு இருக்கு. இது போதுமா? வரதான் சுத்தம் பார்க்குறது. இருங்க, அந்த ஆரஞ்சு கழுவுல அந்த கத்தியும். யோ, இங்க என்ன விஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க? எல்லா ஆளுங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க இடம் தான் இது. உனக்கு இன்னும் சுத்தம் வேணும்னா நீ போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எங்கேயாவது போய் சாப்பிடு போ. போயா, இல்லன்னா ஒண்ணு பண்ணு, நீ வந்து ஜூஸ் போடு, நான் ஓரமா போய் உட்காந்துக்கிறேன். என்னையா பிரச்சனை? இந்த ஆளு ரொம்ப நாளையா என்ன கடுப்பு ஏத்திட்டு இருக்கான். மிக்ஸியை கழுவ சொன்னா 2 வாட்டி நான் கழுவுனேன், அதுவும் அந்த ஆளுக்கு பத்தலையா. இந்த ஆளு யாரியா? சார், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், இங்க எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். சரி சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணும்? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. பயாப்சி ரிப்போர்ட் இன்னைக்கு தான் கிடைச்சது. கேன்சர்னு டாக்டர் சொன்னாங்க. சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற தண்ணியும் சுத்தமா இருக்கணும்னாங்க. அதனால தான் நான், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க உட்காருங்க சார், நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டுட்டு வரேன். உட்காருங்க. ஏய், நீ உள்ள போட. அது ஃபயர் அண்ட் சேஃப்டி, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களை எத்தனை பேர் என்ஜினியர் ஆக போறீங்க? யாரெல்லாம் டாக்டர் ஆக போறீங்க? யாரெல்லாம் போலீஸ் ஆக போறீங்க? யாருக்கு ஆர்மி ஆபீசர் ஆகணும்? யாரு ஃபயர்மேன் ஆக போறீங்க? யாருமே இல்லையா? ஃபயர்மேன் ஆகணும்னு யாருக்கும் ஆசை இல்லைல்ல? ஆனா நீங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபயர்மேன் ஆகணும். ஃபயர்மேன் ஆகணுங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. நம்மளோட வாழ்க்கையில எங்க ஆபத்து இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆபத்தை நம்ம சமாளிக்க நாம ஒவ்வொருத்தரும் ஃபயர்மேன் ஆகியே தீரணும். அப்படி நமக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர்மேன் மனுஷங்களை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் மற்ற எல்லாரையும் காப்பாற்றுற பொறுப்பையும் அவன் ஏத்துக்கிறான். அதுதான் ஃபயர்மேனோட டியூட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படிதான் மெதுவா. தள்ளிப்போ. என்ன இது? இழுக்கிறதுக்காக சார். யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம்
என்னோட கோழி கோழி உழைக்காதுன்னு நினைச்சா உயிரோட கொண்டு வந்துட்டீங்களே. பாரி. ரொம்ப நன்றி தம்பி, என்னுடைய கோழியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ஒரு கோழிக்கு 2 ஃபயர் ஃபோர்ஸ். இப்படியே பார்த்தா கரப்பாம்பூச்சி கூட வந்துருவாங்க போல இருக்கு. அண்ணா, கோழியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் இதே துடிப்பு எல்லாருக்கும் ஒன்று தானே. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. ராஜீவ் இங்க. எனக்கு அடி 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 விடாத. போடு போடு போடு. பாஸ் இந்த பக்கம், இந்த பக்கம். கமான் கமான். ஓகே ஓகே. போடுறா. அடி அடி அடி. அண்ணா இங்க இங்க இங்க. ஏய் லீவ் இட் லீவ் இட். அண்ணா, ஏய் விடு விடு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன கேஸ்? கிணத்துல ஒரு கோழி விழுந்துருச்சு. ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம காப்பாத்திட்டான். அப்ப நாளைக்கு நீயும் கோழியும் பேப்பர்ல ஹெட் நியூஸா வரதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த கோழிக்கு சந்தோஷம்தான். அண்ணா, எழுந்து நில்லு. சில்லற காசு ஏதாவது இருக்குமா? எவ்வளவு? ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாய் உனக்கு சில்லறியா? நான் பிரச்சனை 4 பக்கம் வரும்போது 500 1000 சில்லற தானே. என் பொண்டாட்டிக்கு பிரசவம், அம்மாவுக்கு ஆஸ்துமா, பக்கத்து பெட்ல படுத்திருக்காங்க. பணத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. மாச கடைசி ஆயிடுச்சு. லட்சுமணன் கிட்ட வாங்கிக்கோ. என்கிட்ட இல்ல. அவர்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன். அப்ப என்கிட்ட தான் வாங்காம இருக்கியா? ஆனா இருந்தா கொடுண்ணா. அண்ணா, உங்களுக்கு ஒரு சின்ன போட்டோ காட்டவா? காட்டு. இதோ, இது பிறந்த 3 நாள்ல எடுத்தது. இது போன வாரம் எடுத்தது. அப்படியே மூக்கு என்ன மாதிரியே இல்ல. இது இன்னைக்கு எடுத்தது. இந்த குழந்தைங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்க இல்ல? நீ சொல்றதை கேட்டா 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியோ? பட இந்த. தேங்க்யூ. நீ உட்காரு, அப்பா இப்போ வந்துடுறேன். இந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? இந்த ரிப்போர்ட் இன்னும் வரல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏய், எங்க கிளம்புற? ஒரு நிமிஷம் நில்றா. இன்னைக்கு 28ஆம் தேதிங்கிறது நீ மறந்துட்டியா? இன்னைக்கு என்னோட சென்ட் ஆஃப் பார்ட்டி. அப்போ நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா? தப்பு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இன்னும் 10-15 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணலாமே. என் மூத்த பொண்ணுக்கு 23 வயசாயிருச்சு. எனக்கு மொத்தம் 30 வருஷம் சர்வீஸ். நாளைக்கு காலையில பி பீரியட் முடிஞ்சதுன்னா ரிட்டையர்ட் லீடிங் ஃபயர்மேன் லக்ஷ்மண் பிள்ளை. உங்களுக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்? நீங்க இங்க இருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே எங்கேயாவது உங்களை சேஃப்டி ஆஃபீஸரா போஸ்டிங் போட போறாங்க. இல்லனா ஏதாவது ஒரு காலேஜ்ல நல்ல சம்பளத்துக்கு ஒரு பெரிய போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. அது இல்லடா, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் இங்க இருக்கிற பவர் வேற எங்க போனாலும் கிடைக்காது. அதுக்கு வயசும் ஒத்துழைக்கணுமே. சரி, மத்த சென்டிமெண்ட் எல்லாம் ஈவினிங் 6:30 மணிக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டியில மீட் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். அங்க ரொம்ப நேரமா போய் அரட்டை அடிச்சிட்டு இருக்காத, உடனே இங்க வரணும். ஓகே, ஆல் ரைட். ஓகே. எங்க அந்த கார்ல இருந்த குழந்தைய பாத்தீங்களா? யாரு? எந்த வண்டியில? இந்த வண்டியில என் பொண்ணு அதுல உட்கார்ந்துட்டு இருந்தா.
நான் ஸ்கேன் சென்டருக்கு போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து பார்த்தா என் பொண்ணை காணோம். ஐயா நான் பார்க்கலங்க, அந்த சைடு எங்கேயாவது போயிருப்பாங்க. இல்ல என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டா. வண்டியில இந்த குழந்தைய பாத்தியா? இல்லையே, என்னாச்சு? இவரோட பொண்ணுப்பா. சார் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வரதுக்குள்ள பொண்ணை காணாமப்பா. ஐயோ, பிஸியா இருந்ததுல பார்க்கல சார். சார் பக்கத்துல இருக்கிற கடையில கொஞ்சம் கேட்டு பாருங்க, எதுக்கும் அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. இங்க தானே 1000 பேர் போயிட்டு வராங்க சார். நமக்கு எப்படி தெரியும்? அரசியல்வாதிக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் எங்கப்பா தெரிய போகுது? தானே அண்ணா, காலையில் இங்க வந்த ஆளு தானே அது. இந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க. என்ன சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? அண்ணன், என் பொண்ணை காணோம். நான் அவளை கார்ல உட்கார வச்சுட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவ அங்க இல்ல. என்ன சார் நீங்க இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க பக்கத்துல தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா எனக்கே நம்பிக்கை கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்க என்கொயரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 83 அஞ்சோட ஃபைல் எங்க? நீ எங்கேயாவது தூக்கி வச்சிடற. ஜட்ஜி முன்னாடி நான் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. உன்னெல்லாம் யாரையா போலீஸ் ஆக்குனது? வந்து சேர்ந்துருக்க சார். சார் இங்க இருக்கு. இவரெல்லாம் வச்சு என்ன பண்றது? சார், என்ன 2 மணி நேரம் ஆயிடுச்சு சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை உங்க பொண்ணு ஓடி போயிருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க சார். நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கிண்டல் பண்ணாதீங்க. என்ன பேசுற? நானும் உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன். எனக்கே அட்வைஸ் பண்ற? நான் என்னமோ ஸ்டேஷனுக்குள்ள உன் பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுற? என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா சீ, வாய மூடுறா. உன் பொண்ணு காணாம போனாலும் இப்படிதான் பேசுவியா நீ? போலீஸுக்கு மரியாதை எல்லாம் பேசுற? மரியாதை வெளியே போடா. போடாங்கறல்ல. எதுவும் பேசக்கூடாது. போடா. பேசணும் சார், நீங்க வாங்க, நம்ம வெளியே போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஏற்கனவே நான் பல டென்ஷன்ல இருக்கேன். இவன் வேற பெருசா பேச வந்துட்டான். டேய், என்னோட செர்மோனியல் சென்ட் ஆஃப் சல்யூட் முடிஞ்சுது. நான் கிளம்புறேன். நான் யூஸ் பண்ண பழைய ரேடியோவை இங்கேயே வச்சுட்டு போகிறேன். அது நான் உனக்கு தர்ற கிஃப்ட். அண்ணே அண்ணே
லீடிங் ஃபயர்மேன் லக்ஷ்மணன் பிள்ளை. எனக்கு போக மனசு இல்லடா. அண்ணா என்னண்ணா நீங்களே இப்படி? அதை விடுறா. நீ உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வா. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பணும். இன்னைக்கு எமர்ஜென்சி கேஸ் எதுவும் இல்லை. அடுத்த டியூட்டி ஆஃபீஸர் வந்ததும் நான் கிளம்பிடுவேன். ஓகேண்ணா. ஓகே. உங்களால முடியலன்னா இந்த வேலையை உதறி தள்ளிட்டு வீட்டுக்கு போங்க சார். நிறுத்துடா, இது போலீஸ் ஸ்டேஷன். என் பொண்ணை காணும்னு நான் மத்தியானம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். 4 மணி நேரம் ஆச்சு. நீங்க என்ன விசாரிச்சீங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, நாங்க பாத்துக்குவோம். வெளிய போடா. அவ ஒரு பொண்ணு. அவளை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலனா நான் இந்த ஸ்டேஷன் வாசல்ல தூக்கல தூக்குவேன். நிறுத்துடா. ஆர்டர் போடுறதுக்கு நீ என்ன ஹோம் மினிஸ்டரா? இன்னைக்கு சிட்டில உன் பொண்ண மாதிரி 6 பேரை காணோம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு இந்த கதை எதுவும் கேட்க வேண்டாம். எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்ஏவை எடுத்து பேசுவ? இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க அப்பா வீடு ஒண்ணு கிடையாது, புரிஞ்சுக்க. அப்ப இது உன் அப்பா வீடா? நீ போட்டுக்கிற இந்த ட்ரெஸ்ஸும் சாப்பிடுற சாப்பிடும் என்ன மாதிரி ஆளுங்களோட வேர்வை. என்ன மாதிரி ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கு. நானும் பார்த்துட்டே இருக்கு. ஓவரா பேசுற. என்னடா என்ன பேச்சு பேசுற? ஸ்டேஷன்ல வந்து என்ன பேச்சு பேசுற? போலீஸ் எடுத்து பேசுறியா? உன்ன சாகடிக்கிறேன் பாரு. போடா, அடிச்சு கொல்றா. ஹலோ. எங்க? முதல்ல அட்ரஸ் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? அடடா. ஓகே. கோபி, கோபி, கோபி எங்க? கோபி சார் இன்னும் வரல சார். அவர் வந்துட்டு இருக்காரு. இன்னும் வரலையா? ச்சே, ஒரு டேங்கர் லாரி கவுந்துருச்சான். ச்சே. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. வண்டிக்கு வழி விடு, வண்டிக்கு வழி விடு. தள்ளியா தள்ளியா. தள்ளி நிக்க மாட்டியா? தள்ளு. தள்ளு. வெளியே எடுங்க, டக்குன்னு எடுங்க. எடுங்க எடுங்க. வா வா, இந்த பக்கம் வா. தள்ளியா தள்ளியா. தள்ளி நில்லியா. ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. உள்ள ஏத்துங்க. டக்குன்னு ஏத்துங்க. பாத்து பாத்து தூக்குப்பா. வழி விடுப்பா, வழி விடுப்பா. பாத்து தூக்குப்பா, பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான் வழி விடுமா. தள்ளு தள்ளு தள்ளு. வண்டியில ஏத்து. தள்ளுப்பா.
ஏத்துங்க ஏத்துங்க பாத்து பாத்து வா எடுப்பா தள்ளுங்க தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க தள்ளியா தள்ளி இல்லையா அப்படியே தூக்கு தள்ளு தள்ளு தள்ளியா போங்க போங்க புடிமா 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 மூடு போலாம் போலாம் வண்டி எடுங்க இவரே ஏத்து சீக்கிரம் ஆகட்டும் கதவு சாத்து போலாம் போலாம் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் ஆச்சு சார். தள்ளு தள்ளு பாடி ஆமா அது அப்படியே கரெக்டா சுத்தி வந்துச்சு பாருங்க 2 பேர் அடி நல்ல அடி என்ன பாக்குறாங்கன்னு தெரியல இதுல என்ன பிரச்சனை வருமோ? ரமேஷ் இருக்கும் 2 இடத்துல கேஸ் லீக் ஆகுது. நீ ஒரு வேலை செய், வண்டியை தூரமா போய் பார்க் பண்ணு. ஃபுல் டேங்க் இருக்கு. தள்ளுப்பா ஏற்கனவே கேஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. வண்டியில இருந்து கட்டைகளையும் நுமாட்டிக் டேப்பையும் எடுத்துக்கோ. வண்டியோட இன்ஜினை ஆஃப் பண்ணிராத, வண்டி தூரமாவே இருக்கட்டும். அப்புறம் வாட்டரை கூல் பண்ணு. கமான் ஹரியப் ஹரியப் குயிக். வண்டி ஆஃப் பண்ணிராத, வண்டி அப்படியே பேக்ல எடு. குயிக் 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 சீக்கிரம் 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 ஆகட்டும். வரட்டும் வரட்டும். போட்டோம். அல்வின் சார் கேஸ் டிடெக்டரை எடுத்துட்டு வந்து கேஸ் எவ்வளவு தூரம் லீக் ஆயிருக்குன்னு பார்க்கணும். கமான் குயிக் சீக்கிரம். தள்ளு ஒரு மணி போங்கப்பா பாருங்கப்பா போட்டல தள்ளு நீ அங்க போய் பாரு. ஓகே சார். நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையா? உஷாரா இருக்கும். புரியுது. ஆமா நம்ம உஷாரா இருக்கும். ஏய் ஆமா ஏதோ நடக்க போகுது. என்னன்னு தான் தெரியல. தள்ளுப்பா தள்ளு முதல்ல மொபைல் போன் ஆஃப் பண்ணுங்க. நகருங்க. எல்பிஜி கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? ஒரு ஸ்பார்க் வந்தா போதும், மொத்தமும் வெடிச்சு சிதறிடும். தள்ளி போங்க சொல்றேன்ல, தள்ளி போங்க. ஆல்வின் சார் டேப் செட் பண்ணிட்டேல? செட் பண்ணிட்டேன் சார். இன்னும் 2 யூனிட் வண்டி உடனே இங்க வரணும், சரியா? ஓகே சார். 30 மீட்டர் தூரம் வரைக்கும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இங்க இருக்கிற வண்டிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அண்ணா ஸ்டேடியம் ரோட்ல டேங்கர் கவுந்துருச்சு. விஷயம் ரொம்ப சீரியஸ். நான் இப்பதான் 3வது யூனிட் கூப்பிட்டுருக்கேன். நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? தூக்கு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணு. பேக்ல வா வா. என்ன சார் கொட்டிச்சு? பெட்ரோலா? இல்ல எல்பிஜி. வீட்ல சமைக்கிற கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனா பெட்ரோல் மாதிரி ஒழியினே வருது. டே அது கேஸ் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிப்பா. சார் நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருந்து எல்லாரையும் போக சொல்லுங்க. இது விளையாட்டு இல்ல. நீங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து 30 மீட்டருக்கு அந்த பக்கம் போக. நானும் என் டியூட்டியை தான் பாக்குறேன். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற மாதிரி நினைக்காதீங்க. என் வேலை எனக்கு தெரியும். நீங்க போய் அந்த லீக் அடைங்க. சார் நீங்க கோவப்படாதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் இல்ல. கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு இவங்களை அப்புறப்படுத்துங்க. ஏய் தள்ளுங்கடா. யாரும் நிக்காதீங்க.
எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு இல்ல? அடைச்சிட்டேன் சார். வேற எந்த இடத்துலயும் ஓட்டை இல்லையே? இல்ல சார். நல்லா டைட்டா கட்டியிருக்கீங்க கட்டிருக்கேன் சார். ஒருத்தரை விடாம ஓடு 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 நிக்காத, ஓடு 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 ஓடு. ராஜா வண்டியை அந்த பக்கம் நிறுத்து. சரிங்க சார். நோ ஏய், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. வண்டியை ஸ்டார்ட் பண்ண கூடாதுப்பா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. நோ ஓடு நிக்காத நிக்காத. கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க. ஐயோ போடா, கொஞ்சம் வாங்க. போடா சார். சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்? எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம், முதல்ல கால இருக்கிறவங்களை காப்பாத்துங்க. வா வா வா. நீ பேக் டோர் தர. புடி 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 இது புடி. வா வா. நீங்க ரெண்டு பேரும் அங்க பாருங்க. சரி, இங்க வா. உள்ள யாரோ இருக்காங்களா பாருங்க. இவரை சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. உள்ள யாராவது இருக்காங்களா பாருங்க. சரி சார். Come on, fast move. இன்னொரு ஹோஸை கனெக்ட் பண்ணு. கீழே இன்னும் கீழே கீழே கீழே. அப்படிதான். கூட்டிட்டு போ. தம்பி வாப்பா.
பிடி பிடி வாங்க வாங்க ஓடுங்க ஓடுங்க சார் இதுக்குள்ள யாருமே இல்ல சார். அந்த மால்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஃபயர் சூட் எடுத்துட்டு வா. யாராவது இருக்கீங்களா? இருந்தா கீழே இறங்கி வாங்க. ஹலோ, இந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சுப்பா. ஏத்து ஏத்து ஏத்து. புடி புடி. வந்து வந்து போங்க. வாங்க சீக்கிரம். கம் ஆன் கம் ஆன். சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போங்க 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 வெளியில போங்க. ஏத்தியா விடியா 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 வெளியே போங்க 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 சரி வா. இங்க வான்னு சொன்னேன். வாங்க சீக்கிரம் வாங்க. தேங்க்ஸ். ஓடு குயிக் குயிக் குயிக். அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. வா வா வா. புல்லட் ட்விஸ்ட் அங்க இருக்கு, எடுத்துட்டு வா. பாத்து ஏத்துறா. என்னாச்சு? கேக்குறல்ல என்னாச்சு? அண்ணா அண்ணா பிள்ளை அண்ணா. பாடியை கொண்டு போங்க. பாடி எடுத்துட்டு போன்னு சொன்னேன். நீ இந்த டேங்கரை பாத்தியா? கோ கோ கோ. பாடியை கிளியர் பண்ணுங்க. என்னாச்சு சார்? தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் இங்கே தான் இருக்காங்க. எஸ்ஐ சார் தான் ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தார் சார். தள்ளுங்க தள்ளுங்க சார். இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்கு. டேங்கர் அங்கே தான் கவுந்தது. அண்ணா அண்ணா இது பெரிய பிரச்சனையா இருக்குண்ணா. இதுல 4 பக்கம் லீக்கேஜ் இருக்கு. கீழே திருப்பி பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஹோல் இருக்கு. கேஸ் இங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குண்ணா. அண்ணா அண்ணா இது நம்மளால ஆகிறதுல. ரிஃபைனிங்ல இருந்து ஆள் வந்தாதான் முடியும். அவங்க வரும் 5-6 மணி நேரம் ஆகும். நீ பேனிக் ஆகாத. முதல்ல டேங்கரை கூல் பண்ணுவோம். அண்ணா அண்ணா இங்க பாரு, நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண தான் இங்க வந்திருக்கோம். நாமளே பேனிக் ஆக கூடாது. டேங்கரை சுத்தி 4 பக்கமும் வாட்டர் அடிக்க சொல்லு. போ. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம நாம இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. பிரசாத், அப்புறம் தேவையில்லாம பேனிக் ஆகி சிச்சுவேஷனை இன்னும் சீரியஸ் ஆக்காத. நாம இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏரியாவில் 4 பக்கத்துல இருந்து அடிக்கிற காத்தோட டைரக்ஷனை செக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி உடனே அந்த ரீடிங் என்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். இது வரைக்கும் கேஸ் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு எனக்கு உடனே தெரியணும். குயிக். சரி.
போய் டேங்கரை கூல் பண்றா. அஜித் வா. சார், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஏரியா முழுக்க போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு. இனி எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல. இந்த ஏரியால பரவி இருந்த தீய ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து அணைச்சிட்டாங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவரை தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னும் கிடைக்கல. இப்ப கமிஷனர் வந்துருவாங்க. வர நேரம் சார், தான். நீங்க இன்டர்வியூ அப்புறம் கொடுங்க. சார், இங்க சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நம்ம இமிடியேட்டா இங்க இருந்து வெளியேத்தி ஆகணும். அதான் தீய அணைச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? சார், இந்த ஏரியா முழுக்க கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீங்க உங்க டீம் இங்க இருக்கிற மத்த எல்லாருமே இமிடியேட்டா இங்க இருந்து 300 மீட்டர் தள்ளி போகணும். கேஸ் வாசனை ஒன்றும் வரலையேப்பா. சார், விவரம் தெரியாம பேசாதீங்க. வீட்டுல இருக்கிற கேஸ்ல தான் ஸ்மெல் வரும். ரிஃபைனரி கேஸுக்கு ஸ்மெல்லும் இல்ல, நிறமும் இல்ல. கேஸ் லீக் டிடெக்டரை வச்சு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப டேங்கர் ஏன் இன்னும் வெடிக்கல? அந்த டேங்க் வெடிக்கிறத பார்க்க தான் வெயிட் பண்றீங்களா? அந்த டேங்க் வெடிக்காம இருக்க லீக்ஸ் எல்லாத்தையும் டேப்பை சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன தீப்பொறி பட்டிருந்தா கூட இந்த இடமே சுக்குநூறா போயிருக்கும். அங்க பாருங்க, கேஸ் எப்படி லீக் ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து ஒரு நிமிஷத்துல இந்த இடம் முழுக்க அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். சார், இந்த மாதிரி சமயத்துல எல்லாமே சென்சிட்டிவ் தான். ஷூல இருக்கிற ஒரு சின்ன கல்லு கூட உரசி ஸ்பார்க் ஏற்படுத்தலாம். சார், இங்க இருக்கிற மக்களை நீங்க வெளியில அனுப்பினா உயிர் சாதம் எதுவும் ஏற்படாது. அனுப்புங்க சார், ப்ளீஸ். எல்லாரும் கிளம்புங்க. யாரும் நிக்காதீங்க சார். போங்க. காத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. நாம எதிர்பார்த்ததை விட கேஸ் அதிகமாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சார். ரீடிங் எவ்வளவு? 20 இருந்து 25 மீட்டர் வரைக்கும் இருக்கு. சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. தள்ளுங்க, தள்ளு தள்ளு, தள்ளி நில்லுங்கய்யா, தள்ளுங்கய்யா, வராதீங்க. போ, அப்படியே இரு. யாரு ஃபயர் ஃபோர்ஸோட இன்சார்ஜ்? போன பிளாஸ்ட்ல ஃபயர் ஆபீசர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் மேடம். இப்ப ஃபயர் ஆபீசர் மிஸ்டர் விஜய் தான் இன்சார்ஜா இருக்காரு. கால் ஹிம். கமிஷனர் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. விஜய், இங்க என்ன சிச்சுவேஷன்? மேடம், ஒவ்வொரு ஆபீசருக்கும் இங்க இருக்கிற சிச்சுவேஷனை விளக்குறதுக்கு எனக்கு டைமே இல்ல. கேஸ் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கிற பிளாட் வீடுகள்ல இருந்து தொடங்கி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம வெளியில அனுப்பணும். வெளிய அனுப்பணும்ங்கிறது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 500 வீடுகள் இருக்கும். விஜய், எல்லாரையும் வெளிய அனுப்பணும்ங்கிறது இட்ஸ் a hard task. மேடம், ஹார்டு சாஃப்ட்லாம் பேசப்ப நேரம் இல்ல. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மக்கள் வாழணுமா சாகணுமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு செகண்ட் கூட தாமதிக்க கூடாது. மேடம், டைம் இப்ப 6 மணி. 1/2 மணி நேரம், 6:30 மணிக்கு சன்செட். அந்த மாதிரி டைம்ல தான் ஸ்பார்க் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. எல்லார் வீட்லயும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்தா கூட அப்புறம் அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்பார்க் இந்த மொத்த ஏரியாவை பஸ்மம் ஆயிடும். நாம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க வேஸ்ட் தான். அந்த நேரத்துல 1000 பேரை கொல்லக்கூடிய கேஸ் லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடும். கமா, நான் சொல்றத செய்யுங்க ப்ளீஸ், சீக்கிரம். பட் அதுக்கு ஐஜியோட பெர்மிஷன் வேணும். ஏதோ புரோட்டோகால் மரியாதைக்காக தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணேன். 2 நிமிஷம். நீங்க பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, இல்லனாலும் சரி, ஐ வில் கிளியர் இன் திஸ் ஏரியா. நகத்துடா. மேடம், நீங்களும் நானும் நிக்கிற இந்த ஏரியா கூட இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கு. மைண்ட் இட். ஓகே விஜய், கிவ் மீ a minute. ஓகே. ஆனா மேடம், டிராஃபிக் கண்ட்ரோல். என்ன சார் இது? நாங்க 3 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும். சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல்மா. நியூஸ் கவரேஜ்க்கு அனுமதியே கிடையாது. கமிஷனரோட டைரக்ட் ஆர்டர் இது. தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன சார் அது? அப்படி என்ன சீக்ரெட் மிஷன்? நாங்க ஒன்னும் கிரிமினல்ஸ் இல்ல சார், ஜர்னலிஸ்ட் தான். நீங்க எங்க கிட்ட கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். நான் மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? மேடம். என்ன இங்க பிரச்சனை? மேடம், நாங்க இங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். we need to cover the news. see இந்த விஷயம் இப்ப வெளிய போச்சுனா பப்ளிக் பேனிக் ஆவாங்களே தவிர வேற எந்த யூஸும் கிடையாது. so please try and cooperate. மேடம், ஒரு சின்ன பிரச்சனை. what is it now? traffic 1. இதுதான் மிஷன் ஸ்பாட். இந்த ஏரியா முழுக்க நம்ம கிளியர் பண்ணியாகணும். என்ன பண்றது? கால் விஜய். எஸ் மேடம். எஸ் மேம்.
1 minute. நீங்க சொல்ற மாதிரி மக்களை வெளிய அனுப்புறது ஈஸி இல்ல. என்னாச்சு மேடம்? நீங்க கிளியர் பண்ணணும்னு சொன்ன காத்து போற இடத்துல இருக்க இந்த ஏரியா, 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்க இந்த கேட், அது சென்ட்ரல் ஜெயில். இந்த ஏரியாவை கிளியர் பண்ணனும்னா ஜெயில கிளியர் பண்ணனும், which is impossible. அதுக்கு கேபினட் ஆர்டர் வேணும், மினிஸ்டரோட ஸ்பெஷல் ஆர்டர் வேணும், அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டோட கன்சர்ட் வேணும். இதெல்லாம் கிடைச்சா கூட கைதிகளை சேஃபா இடம் மாத்துறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். Come on, give me another solution. Next option. இந்த சிச்சுவேஷன்ல வேற ஒரு ஆப்ஷனே இல்ல மேடம். இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், ரிஃபைனரியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த டேங்க்ல இருக்கிற கேஸை இன்னொரு டேங்குக்கு மாத்தியே ஆகணும். அதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஆகும். அவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். எங்களை என்ன பண்ண சொல்ற? மாடுங்களை அவுத்து விடுற மாதிரி கைதிகளை வெளியே விட சொல்றியா? Will you shut up? புரியாம பேசாதீங்க. For God's sake, Vijay, give me another solution. அடுத்த ஆப்ஷனும் ரிஸ்க் தான். கைதிகளோட உயிரை பணையம் வச்சு தான் ஆகணும். அது தவிர ஒரு வழியே இல்லை. நம்மள தவிர ஜெயில இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இங்க ஜெயில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி மறைக்க முடியும்? ஒண்ணு, இப்பல இருந்து நாம சொல்ற இடம் தான் டேஞ்சர் ஜோன். ரெண்டாவது, மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஆனா ஜெயில சுத்தி இருக்கிற ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எவாக்குவேஷன். வீட்டில் இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஃபிளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸான எலக்ட்ரிக் பேட்டரிஸ், இக்னிஷியம் காயில்ஸ் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அதை விட முக்கியம், ஓல் ஏரியாவை பவர் அவுட் பண்ணணும். அப்பதான் ஏதாவது பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க ஜெயில கிளியர் பண்றதுக்கான பெர்மிஷன், ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். சார், ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார், நமக்கு இன்னும் 2-3 யூனிட் கூட தேவைப்படும் சார். இந்த டேங்கர் இன்னமும் கூட மாட்டேங்குது சார். சார், நமக்கு ஏதாவது உடன் கிடைச்சா அதை அடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சார். டேங்குக்கு கீழே தான் டேமேஜ் ஆயிருக்கு. கிரேனை வச்சு தூக்குறதும் ரிஸ்க் ஆயிடும். டேங்கர் ரொம்ப சூடா இருக்கும்போது ப்ரெஷர் வேற மவுண்ட் ஆகும். கூல் பண்றது தவிர வேற வழியே இல்லை. ஆனா சார், காத்தோட வேகம் மாறி மாறி வீசுது. மழை கூட வரும் போல் இருக்கு. சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. உடனடியாக அந்த ஏரியாவை எவாக்குவேட் பண்ணி ஆகணும் சார். Keep me posted on the situation, okay? மேடம், என்னாச்சு? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? விஜய், இத பத்தி நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசியே ஆகணும். அவங்களால மட்டும்தான் இதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியும். மேடம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதுல எது சரி எது தப்புன்னு பார்க்க டைமே கிடையாது. Do or die. அதான் சிச்சுவேஷன். Let's evacuate or all of us die. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வரலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களும் இந்த முறையா இப்பதானே பாக்குறோம். ஜெயில மட்டும் மனுஷங்கல்ல, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஃபயர் ஃபோர்ஸ் டிசிஷன் எடுக்க அதிகாரம் இருக்கு. அதுபடி நான் இவாக்குவேஷன் ஆரம்பிக்க போறேன். வாட்ஸ் யுவர் ஸ்டாண்ட்? பட் லிசன் மேடம், எனக்கு காரணங்கள் வேண்டாம். ஹியர் அன்வெஸ் ஐ அம் கோயிங் டு டேக் தி கமாண்ட்ஸ். கமாண்டா? உன் இஷ்டப்படி இங்க ஒண்ணும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரி, அப்புறம் நீங்க உங்க ரூல்ஸ் பாருங்க. நான் போய் என் வேலையை பார்க்கறேன். நீ தாராளமா போய் உன் வேலையை பாரு. பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அப்ப நீங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியதானே? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் வெயிட். மேடம், சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். 1 மினிட். இங்க பாருங்க, 21 பேர் இறந்து போயிருக்காங்க. 64 பேருக்கு தீக்காயம் பட்டிருக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க்னால ஏற்பட்ட பெரிய ஆக்சிடென்ட் இது. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லா கேஸ் பரவி இருக்கு. அந்த ஸ்பார்க்ல 1000-10,000 உயிர் போனா அதுக்கு யார் பொறுப்பு? அத பத்தி யோசிக்காம ரூல்ஸ் புரோட்டோகால்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனை நான் லீட் பண்ணா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எந்த மூமெண்ட்டும் இருக்க கூடாது. No one should question me until it's done. அப்புறம் மீடியாவோ போலீஸோ அதிகாரிகளோ ஒருத்தர் கூட இதுல தலையிடக்கூடாது. இதுல உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் நானே பொறுப்பேத்துக்கிறேன். ஐ கேன் ஹேண்டில் இட். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஆல் யூனிட்ஸ், கமிஷனர், காப்பி. இனிமேல் இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் ஃபயர்மேன் விஜய்க்கு ஃபுல் கமெண்ட் கொடுக்குறேன். டைம் இப்போ 6:10. அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வெளியேற்றக்கூடிய ஆளுங்க 300 மீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்காங்க. அதாவது இந்த ஏரியாவில் தான் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல 300 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா வீடுகள், பிளாட்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி ஆகணும். முதல்ல பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி லைனை கட் பண்ணணும். ஒருவேளை அப்படி செஞ்சா கரண்ட் போன அடுத்த செகண்ட் எல்லாரோட வீட்டுல இருக்கிற எமர்ஜென்சி லைட்ஸும் ஆன் ஆயிடும். இல்லைன்னா எமர்ஜென்சி பேட்டரிஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா இமிடியேட்டா ஃபயர் ஆயிடும்.
அதனால வீட்ல இருக்கிற பேட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ஆஃப் பண்ணி அலர்ட் பண்ணி எவாக்குவேட் பண்ணணும். அப்ப என்னதான் பண்றது எவாக்குவேஷன் ப்ராசஸ்? டு யூ ஹேவ் a plan? இப்போ நம்ம 3 டீமா பிரியணும். போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்கிற டீம் மெகாஃபோன்ல மக்களுக்கு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபயர் ஃபோர்ஸ் வீட்ல இருக்கிறவங்களோட எல்லாரோட சேஃப்டிக்காக அங்க இருக்கிற இக்னைட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும். சார் இது பிராக்டிகலி பாசிபிளே இல்ல. பாசிபிள் ஆக்கணும், அதானே நம்ம வேலை. 3வதா மக்கள்கிட்ட இருந்து நமக்கு உதவி தேவை. அதாவது இந்த ஏரியாவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச சில ஆளுங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும். அந்த மாதிரினா எனக்கு இங்க ஒரு ஆளை தெரியும். அவர் சொன்னாருன்னா இங்க எல்லாருமே கேட்பாங்க. யார் அது? காம்ரேட் இக்பால். நீங்க தள்ளுங்க, அங்க போக முடியாது. இந்த வண்டி எடுத்துட்டு போடா நல்லா. இக்பால் மிஷன் உங்களை பார்க்கணுன்றாங்க, அவங்கள போய் பாத்துருங்க. ஓ, நீங்க தானே அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஹெல்ப் பண்ணது? சார் அங்க இருந்து இக்பால், அந்த சைடுல இருக்கிற எல்லா வீடுகளும் இன்னும் 20 நிமிஷத்துல எவாக்குவேட் ஆகணும். நாங்க போய் சொன்னா அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி சார். அதனால இங்க நடக்கிற விஷயங்களை நீங்க தான் அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. அது பிரச்சனை இல்ல சார். நாங்க ஒவ்வொரு வார்டு மெம்பரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கூட அனுப்பிடுறோம் சார். அவங்க புரிய வச்சுக்குவாங்க சார். நீங்க தைரியமா போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. நீங்க என்ன தள்ளிடுங்க, சொன்னா புரியாதா? டேய் பாலா, வார்டுல இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் 5 நிமிஷத்துல இங்க வரணும். இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் இருக்கு, எல்லாரும் அங்க போயிருக்காங்க. ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாம் சேர்ந்து உபகாரம் பண்றதுக்கு தான் கமிட்டி மெம்பர்ஸ். கூட்டம் கூட்டுறதுக்கும் மாமூல் வசூல் வைக்கிறதுக்கும் இல்ல கமிட்டி மெம்பர்ஸ். இது நம்ம ஊரோட பிரச்சனை. கமிட்டி மெம்பர்ஸ் 5 நிமிஷத்துக்குள்ள இங்க வரணும்னா வரணும். சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு. சொன்னது புரியுதல்லப்பா? ராஜேஷ் போய் வர சொல்லுங்கப்பா. மாதவனை கூப்பிடு. மேடம், இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி கேசிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் ஃபயர் ஃபோர்ஸோட ஸ்பார்க் அரெஸ்டிங் ஹைட்ராலிக்ஸ் லைட்ஸும் சாஃப்ட் டென்சிட்டி எல்இடி லைட்ஸ் மட்டும் இருக்கட்டும். எல்லா மொபைல் சர்வீஸ் நெட்வொர்க்ஸை பிளாக் பண்ணுங்க இப்பவே. Come with me. ஃபோர்ஸா நம்ம சைடில் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. 4 யூனிட் வந்து ரெடியாக இருக்காங்க சார். ஓகே, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுவா. நான் அங்கே பில் பே பண்ணணும். என்னோட டியூட்டி டைமும் ஓவர். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் டியூட்டி டைம் இன்னும் முடியலையா? ஒரு ஃபயர்மேன் ஆப்ரேஷன் தொடங்கி முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கணும். போய் வேலையை பாரு. போ. டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கான்னு பாரு. போய் பாரு. பார்க்குறேன் சார். ஏய், யார் அது? அங்க போக கூடாது. ஹலோ, ஏய், நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏய் மிஸ்டர், நில்லு. ஹலோ, ஏய், உன்னதான்
ஏய் அந்த லைட்ஸ் அந்த பக்கம் திருப்பு. ஹே, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, முதல்ல கதவை தர. கதவை திறக்க சொல்றேன்ல. நீ யாருன்னு சொல்லு. ஏய், 6 மணி நேரம் ஆச்சு. காணாம போன என் பொண்ணை கண்டுபிடிச்ச சொல்லி உங்க பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. 2 மணி நேரம். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள என் பொண்ணு இங்க வரலன்னா இதை அழுத்திடுவேன். இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு ஒன்றும் தெரியல. ஒழுங்கா கதவு தர. இந்த ஆளு தான் மத்தியான ஸ்டேஷன் வந்து பிரச்சனை பண்ணாரு. ஏய் மரியாதை கதவு தர. வெளிய வா. இப்ப வர போறியா இல்ல? தள்ளு வாடா. மரியாதையா கதவை திறந்துரு, இல்லன்னா அடிச்சு சாவடிச்சிருவேன். சொல்றது கேக்குதா இல்லையா? கதவு தர. நோ வேணாம். ஓடடா, மிதிச்சு ஓடடா, மிதிச்சு ஓடடா. உன்னதான் சொல்றேன். உடைச்சிட்டு உள்ள வா. சொல்றல. அந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவ மட்டும் கோவத்துல லைட் ஆன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்புறம் நான் இங்க இருக்கிற எல்லாருமே காலி. அது புரியாம நீங்க இங்க உதைக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தா கூட ரிஸ்க் தான். கொஞ்சமாவது யோசிங்க. அவன் பைத்தியக்காரன். நீங்களும் பைத்திய மாதிரி தான் பண்றீங்க. போங்க, அவனை அடிச்சு உதைச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு என்ன. நீங்க வாங்க. இந்த சிச்சுவேஷனை நாம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். முதல்ல அவன் யாருன்னு பாருங்க, அவனோட தேவை என்னன்னு விசாரிங்க. சார், அவர் பேரு நாராயணமூர்த்தி. கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் அவர் வீடுன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு காலையில் எல்லாருக்கிட்டையும் அவர் பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால் அவர் கொஞ்சம் நொந்து போயிருந்தார். அவரை நினச்சா பரிதாபமாக இருந்ததுன்னு நானும் ஸ்டேஷனுக்கு கூட போனேன். பொண்ணை காணுன்ற சோகத்தில் என்ன பேசுகிற ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் அப்படி தானே சார் பேசுவாங்க. சரி, நீங்க வாங்க. வாடா. சார், சார், போலீஸ் உங்க மகளுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் இல்லையா, கொஞ்சம் நிதானமா இருங்க. போலீஸோட நீங்க கோஆபரேட் பண்ணா அவங்க உதவியா இருப்பாங்க. 1-2 போலீஸ் இப்படி பண்றாங்கிறதுக்காக எல்லா போலீஸையும் அப்படி சொல்லிட முடியாது. உங்க பொண்ணு மாதிரியே 100 பொண்ணுங்களோட உயிர் இந்த இடத்துல ஆபத்துல இருக்கு. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன நம்புங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இல்ல அந்த லைட்டரையாவது கொடுங்க, அது போதும். கமான் சார் ப்ளீஸ். போலீஸ் மொத்தமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல ஆயிரக்கணக்கான உயிர்கள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இது என் கையில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். என் பொண்ணை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு பிடிப்பு வேணும்ல சார். அதனால தானே நீங்களும் இப்ப எனக்கு இந்த மரியாதையை கொடுக்குறீங்க. இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் இதை தெரியாம செய்யறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கூட்டி கழிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். 50 கியூபிக் வேல்யூ இருக்கிற டேங்கர் தான் விபத்துக்குள்ளா இருக்கு. அதுல 20% முதல் பிளாஸ்ட்ல எரிஞ்சிடுச்சு. இப்போ 1 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு பரவி இருக்கிறது 9 கியூபிக் எல்பிஜி. ஒரு நகரம் எரிஞ்ச சாம்பலாக இது ரொம்ப அதிகம். இப்போ உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வழி ரீஃபில்லிங் ரெஸ்கியூக்கு காத்திருக்கிறது தான். அதுக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. ஏன் கால்குலேஷன் சரியா இருந்தா
என்னோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்ற வெறும் 5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு மதிப்பே இருக்காது. அப்படித்தான் சார்? என் பொண்ணோட உயிருக்கும் மானத்துக்கும் மதிப்பு கொடுக்காத இந்த போலீஸ் இதை அனுபவிச்சே ஆகணும். நான் அனுபவிச்ச வேதனையில கொஞ்சமாவது இவங்க அனுபவிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நான் இதுல தோத்துட்டேன்னா நான் வாழ விரும்பல. இதை அழுத்திடுவேன். யாருன்னு பாரு. நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நான் போய் உங்களை சமாதானப்படுத்துறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நான் எடுத்த முடிவு சரியானதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க என்னைய பண்றீங்க? உங்களோட பைத்தியமாடா? அங்க ஒருத்தர் பத்த வைக்கிறாங்க. உங்களால என்ன உயிரை பணைய வச்சுதான் ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரியாம சீக்ரெட் ஆபரேஷன் பண்ண மாட்டேன். அது ஒண்ணு இல்ல, நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி காரியத்தை யாரும் உங்களை பண்ண சொன்னது? உங்களோட காம்ப்ளெக்ஸையும் ஸ்மார்ட்னஸையும் காட்டுறதுக்கான நேரம் இது இல்லைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களால தனியாவே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னு தாராளமா பண்ணிக்கோங்க. என்ன விட்டுருங்க. உங்க ஸ்மார்ட்னஸை காட்டணும்னா 365 நாள் ஜீப்ல இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப காட்ட வேண்டியதானே? பொத்த வைக்கிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட போய் காட்டுறீங்க. இது ஒன்னும் லத்தி சார்ஜ் இல்ல சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம எல்லாத்தையும் பேசி முடிச்சு முடிவு பண்ணுங்க, அப்புறம் நான் வரேன். பின்ன எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? போலீஸை இவ்வளவு அவமானப்படுத்துறா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? விஜய், நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கவர் சப்போர்ட் தான் பண்ணோம். இட்ஸ் a last minute charge. அதனால என்னாச்சு? உங்க லாஸ்ட் மினிட் சார்ஜ் 1 நிமிஷம் டிலே ஆயிருந்தாலும் இந்த இடமே வெடிச்சு செதறி இருக்கும். It wasn't try. இங்க பாருங்க மேடம், யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஆனா அவனை பார்க்கும்போது ஏதோ ஏனோ தானோன்னு வந்து யாரையும் மிரட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அவன்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. டேங்கரோட வெயிட், ஸ்ப்ரெட் ஆன கேஸோட வேல்யூ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவன் இங்க வந்திருக்கான். ஐ திங்க் அவன் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது. டோன்ட் டேக் a chance with him please. விஜய், இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆயிட்டு இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் 500 மீட்டருக்கு வெளியே கேம்ப் போட்டு ரெடியா இருக்காங்க. எப்ப வேணாலும் இந்த நியூஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. We have to do something now. ஜெயில பத்தின விஷயங்கள் வெளியே தெரியாம இருக்கிறதா நம்ம குறிக்கோள். தெரிஞ்சா இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு கண்டிப்பா வரும். சரி, பிறக்கிறதுலயே பெரிய பிரச்சனை, ஜெயில விட முக்கியமான பிரச்சனை அந்த நாராயணமூர்த்தி தான். அவனை வெளியில அனுப்பணும். அது இந்த மிஷனோட இன்டெகிரல் பார்ட் தான். அவனை டார்ச்சர் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை சமாதானப்படுத்த ஒரு வழி இருக்கு. அவன் பொண்ணை பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுங்க. அப்பதான் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், ஜெயில ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? கைதிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கேஸ் லீக்கேஜ் பத்தி எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேடம் அங்க வந்தா நல்லா இருக்கும். வாயை மூடுங்க. ஏய், போறடா, நாங்க வெளிய போறோம். ஏய், கட்டு கட்டு. ஏய், போறடா, நாங்க வெளிய போறோம். ஏய். ஏய், திறந்து விட சொல்றடா. திறந்து விடுடா. உடைச்சிட்டு தான் வெளிய போறோம். போறடா, டேய். எத்தனை பேர் சொல்றா? வெளிய. போறடா. எவ்வளவு நேரம்டா இங்க? ஏய். திறக்க சொல்லி சொல்றல. ஏய். திறக்க சொல்றல. டேய், திறந்து விடுடா. ஏய். மேடம், ஜெயிலோட 500 மீட்டர்ஸ் இன்னும் சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. ஆனா காத்தோட வேகத்தை வச்சு பார்த்தா எப்ப வேணாலும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு விஷயம் மேடம், கைதிங்க கிட்ட இருக்கிற ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடனடியா வாங்கி ஆகணும். அவங்க கிட்ட ஸ்பார்க் வர மாதிரி என்ன பொருள் இருக்க போகுது? எனிதிங் மேடம். பீடி, தீப்பெட்டி, பேட்டரி, ஒரு மெட்டல் பாத்திரம் இருந்தாலும் போதும். ஏய், ஏய், எதுக்குடா எங்களை அடை விட சொல்றல? திறந்து விடுடா. திறக்கடா. ஏய், எவ்வளவு நேரம்டா டேய் இருக்குது? எத்தனை பேர் சொல்றோம்? திறடா. ஏய், திறக்க சொல்லி சொல்றல. கதவை திறக்க. ஏய், திறந்து விட சொல்றல. நெருப்ப தூக்கி போடுறா. போடு. கேக்கல. திறடா. ஏய், கதவை திறங்க. திறடா. இவ்வளவுதான்டா. திறடா. ஏய். கதவை திற. ஏய், திற. பாரு, என்ன நடக்க போகுது பாரு. எதுக்குடா எங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க? ஏய்,
இந்த மாதிரி வயலன்ஸ் சிச்சுவேஷன்ல நாங்க உள்ள யாரையும் அலோவ் பண்றது இல்ல. இட்ஸ் டேஞ்சரஸ். பாக்குறீங்கல்ல, தேனி கூட்ட களைச்சு விட்ட மாதிரி. நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. வாங்க வாங்க போலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணாலும் ஜெயில ரத்த ஆறு தான் ஓடும். அவங்களுக்கு கேஸ் லீக் ஆகுதா, பூகம்பம் வருதா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அப்ப நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். ரிலீஜியஸ் லீடரோ இல்ல பொலிட்டிக்கல் லீடரோ யாராவது இங்க வரணும். அவங்க இங்கத்திய சிச்சுவேஷனை பத்தி விளக்கமா சொல்லணும். அப்பதான் இவங்க கேட்பாங்க. நான் வேணா ஏடிஜிபி கிட்ட பேசுறேன். நகத்து வழிவிடு உள்ள விடாதீங்க சார். இதுக்குள்ள போக முடியாது சார். அந்த பக்கம் டேஞ்சர் சார். ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, ஜெயில சிச்சுவேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எலக்ட்ரிசிட்டியை உடனே கட் பண்ணி ஆகணும். நோ விஜய், ஜெயில எந்த காரணத்தை கொண்டும் எலக்ட்ரிசிட்டியும் கம்யூனிகேஷன் டிவைஸையும் கட் பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ரூல். சார், எஸ். வெளியில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. கைதிகளோட சொந்தக்காரங்களும் நண்பர்களும் வெளியில கேட்டு கிட்ட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஐயா, கதவை திறக்க சொல்லுங்க ஐயா. கதவை திறங்கய்யா. ஐயா, என் பையனோட படம் நாளைக்குங்க ஐயா. அவன் எந்த தப்புமே செய்யலைங்க ஐயா. தயவு செஞ்சு அவனை விடுங்க ஐயா. அவன் என்னோட ஒரே ஒரு பையன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இதே ஜெயில் பின்னாடி தூக்கில தூக்கிடுவேன் ஐயா. தள்ளு உள்ள இருக்கவங்க மனுஷன்தான். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் சார். சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். என் பையனை காப்பாத்துங்க. நான் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறேன் சார். சார், இங்க எங்க சார் போறீங்க? ஒழுங்கா இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு சார், இது மாதிரி பண்ணாதீங்க சார். நில்லுங்கடா. உங்களை கொல்றதுக்கு இல்ல, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் ராத்திரி ஃபுல்லா இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? இந்த நேரத்துல வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நானும் போலீஸுக்கு எதிராக போராடி நிறைய லத்தி சார்ஜ் வாங்கினவன் தான். போகடா இது. புரியுதா? சூடுல என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கணும். போகடா இது. தள்ளுங்கடா போற போங்கடா. தள்ளுங்கடா. போடா தள்ளுடா. போகடா. நிக்காதீங்க, தள்ளுங்கடா. மேடம் என்ன சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? போடா. பைக்கை தூக்கி இந்த ஆளு யாரியா நம்மள தள்ளி விடுறதுக்கு? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. மேடம் சார். இதா இப்ப இந்த இடத்துல தான் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரல் ஜெயில் இங்க தான் இருக்கு. விஜய், இந்த ஜெயில எவாக்குவேட் பண்ணாம வேற ஏதாவது வழி இருக்கா? சார், இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கேஸ் ரீஃபில் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஆளுங்க வரணும். அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. 5 மணி நேரத்தில் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் கேஸ் எந்த அளவுக்கு பரவுன்னு சொல்ல முடியாது. சார், ஒரு நிமிஷம் சார். சார், அங்க ஆனா பிரஷர் திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா. லாஸ்ட் பிளாஸ்டோட ஹீட்னால ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா. அங்க ரிஃபைனரி டெக்னீஷியனால கிட்ட கூட போக முடியல. சரி, அவங்க எங்க? இதோ அங்கதானா. டேங்கரோட டிரைவர் உடனே இங்க வரணும். அவங்களோட கண்டிஷன் என்ன ஏதாவது தெரியுமா? டேங்கரோட பிரஷர் கேஸ் தெரியணும். இதுல மீட்டர் டீடைல்ஸே கொடுக்கல. அவங்க வந்தாதான் அதெல்லாம் தெரியும். கமிஷனரை கூப்பிடு சார். ஷாஜகான், அந்த 2வது யூனிட் வர சொல்லு. அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. போ சீக்கிரம். விஜய், டேங்கர்ல பிரஷர் அதிகமாகி பபிள்ஸ் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்ப கண்ட்ரோல் பண்ணலனா புது பிளஸ்டர்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்ல, பேக் பிளேட் உடையறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. விஜய்,
இன்னும் பிரஷர் பில்ட் ஆச்சுன்னா இன் செகண்ட் அது பிளாஸ்ட் ஆயிடும். அது மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. பிரஷரை கண்ட்ரோல் பண்ணியாகணும். எப்படி? ப்ரெசிஷன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற மீட்டர் பேனல்ல 60 கியூபிக் வால்யூம் பிரஷரை குறைக்கணும். பிரஷர் வால்வை ரிலீஸ் பண்ணணும். பட் இட்ஸ் டேஞ்சரஸ். பிரஷர் கேஜோட வேரியேஷன் திடீர்னு உள்ள பாயில உருவாக்கும். இட் மைட் பிளாஸ்ட். 60 கியூபிக் வால்யூமா? விஜய், நோ விஜய், போக வேண்டாம். விஜய் சொன்னா கேளுங்க, போகாதீங்க. இப்ப போக வேண்டாம். விஜய், நோ. செகண்ட் யூனிட் வந்தாச்சா? வந்துட்டாங்க. ஏன் நிக்கிற, போய் வேலையை பாரு. நீங்க அதை கவனிச்சீங்களா? சேசிஸோட கனெக்டிங் லேம்பை ஒழுங்கா கிளிப் பண்ணாம விட்டுருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க பாருங்க. இல்லனா அது சேசிஸ்ல இருந்து கழண்டு விழுந்திருக்காது. சேஃப்டியை பத்தி ஒரு கன்சர்னும் இல்லாத இடியட்ஸ். சார், அந்த ஜெயில் பிரச்சனையை கொஞ்சமா சமாதானப்படுத்திருக்கேன். சும்மா தேவையில்லாம யாருக்கோ பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு செய்யறது சார். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி முட்டா பையங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சார். நம்ம அங்க கொஞ்சம் பொம்பளைகளை பார்த்தோம்ல, அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனையை சொல்லி அவங்கள பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். இது யாரும் வேணும்னு செய்யற மாதிரி தோணுது. ஓவர். விஜய், ஹாஸ்பிட்டல் அந்த டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால பயந்து ஓடி இருக்கலாம். இருந்தாலும் ரிஃபண்டருக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். சேசிஸோட கனெக்டிங் லேம்பை ஒழுங்கா கிளிப் பண்ணாம விட்டுருக்காங்க. இது யாரும் வேணும்னு செய்யற மாதிரி தோணுது. டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதே ஜெயில் முன்னாடி தூக்கல தொங்கிடுவையா? மேடம், இந்த டேங்கர் தெரியாம விடல, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. கூட்டி கழிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். 50 கியூபிக் வேல்யூ இருக்கிற டேங்கர் தான் விபத்துக்குள்ளா இருக்கு. ஒரு நகரம் எரிஞ்ச சாம்பலாக இது ரொம்ப அதிகம்.
எல்லாமே செட்டப், கான்ஸ்பிரஸ். இது எல்லாமே கனெக்டட். இந்த ஆக்சிடென்ட், அது நடந்த விதம், அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி சொன்ன டீடைல்ஸ், அப்புறம் என்னன்னு தெரியாம அந்த ஜெயில நடந்த போராட்டம், யாருமே சொல்லாம நியூஸுக்கு போன அந்த செய்தி, அப்புறம் கைதிகளோட குடும்பத்துக்கும் அந்த விஷயம் போயிருக்கு. அப்படி பார்த்தா எல்லாமே பிளானிங் தான். திட்டம் போட்டு வேணும்னே பண்ணிருக்காங்க. மிக்ஸி சுத்தமாகல, இன்னொரு வாட்டி கழுவுங்களேன். கேன்சர்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த கார்ல இருந்த குழந்தைய பாத்தீங்களா? என்ன மாதிரி ஆளுகளை காப்பாத்துறதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கு. இதை அழுத்திடுவேன். நான் இதை தெரியாம செய்யறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்ன காப்பாத்துங்க, நான் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறேன் சார். நீங்க சொல்றத ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. ரிஃபைனரியில இருந்து அனுப்பிச்ச டிரைவர் இவர் இல்லன்னு ரிஃபைனரி அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், இந்த நாராயணமூர்த்தி ஸ்கேனிங் சென்டர் போனது, மகளோட ரிப்போர்ட் வாங்கினேன்னு சொன்னது எல்லாமே போய் சார். இன்ஃபேக்ட் ரொட்டீன் செக்அப் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஜெயில் வார்டனுக்கும் இதில் சந்தேகம்தான் சார். இந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடக்கும்னு நிறைய கைதிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஜெயிலோட சூப்பர்வைசர்ஸ் தான் இந்த தகவலையே சொன்னாங்க. யாரோ புத்திசாலித்தனமா இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க சார். இப்போதைய பிரச்சனை கைதிங்க அங்கிருந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணி ஆகணும், அது மட்டும்தான் சார். இதுல நிச்சயமா உங்களுக்கு டவுட் வேண்டாம். ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு விஐபி இல்ல அது மாதிரி ப்ரொஃபைல்ல உள்ள வேற ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கான ஒரு பிளான் தான் இது. இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு கைதியை ஜெயில் ரெக்கார்ட்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை சார். இந்த ஜெயிலில் இருக்கிற 400 கைதிகள்ல யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம் சார். ஆனா இவனால தான் செய்ய முடியும்னு நம்மளால கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட கிளியர் எவிடன்ஸோ இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால ஜெயிலில் இருக்கிற எல்லார் மேலேயுமே நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கும். சரி, அவங்க காப்பாற்ற போறாங்கன்னா அவங்க மோட் ஆஃப் ஆபரேஷன் என்னவா இருக்கும்? சார், இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஜெயில இருந்து கைதிகளை வேற இடத்துக்கு மாத்துறதை தவிர வேற வழியே இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களுடைய அட்டாக் நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இருக்கும். ஒன்று அவங்கள ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகும்போது போற ரூட்ல இருக்கலாம், இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போற செல்டர்ல கூட இருக்கலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஜெயில ஷிஃப்ட் பண்றதை தவிர நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் காப்பாற்ற முயற்சி பண்ணான்னா நாம ஒரு கை பார்த்துடலாம். சார், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்துருச்சுல, ஜெயில ஷிஃப்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க. ஓகே சார். நோ சார், அது தப்பாயிடும். ஏன்? இந்த குரூப்போட பிளான் அவ்வளவு சாதாரணமா தெரியல சார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. புரியலையே சார். இந்த மாதிரி கேர்ஃபுல்லா பிளான் பண்ணவங்க நிச்சயமா ரூட்லயோ ஷெல்டர்லயோ அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்புறம் இந்த மாதிரி சமயத்துல நம்ம நிறைய ஃபோர்ஸஸ் இறக்குவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம போலீஸோட ஃபோர்ஸ் வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. அதாவது கேஸ் ஸ்ப்ரெட் தாண்டின இந்த ஜோன்ல எங்க வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பதிலுக்கு நாமளும் அவங்களை அட்டாக் பண்ணுவோம்ல. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு நிமிஷம் போதும் அவங்கள நம்மள போட்டு தள்ள. எப்படி? அவன் அந்த கேஸ் ஸ்ப்ரெடான ஏரியாவை பத்த வச்சிருவான். அது ஒரு பாம் பிளாஸ்டோட ரொம்ப பெருசா இருக்கும் சார். நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் இறக்கினாலும் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க, அங்கதான் போய் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பிளான். அப்பதான் அவங்க அடிப்பாங்க. சோ ஜெயில் ஷிஃப்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ். அப்போ வேற என்னதான் செய்யறது? சார், நான் ரிஃபைனரி டெக்னீஷியன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சார் கொஞ்சம் வாங்க. எஸ். ஆஃப் தி புக் ப்ராசஸ். நம்ம ரீஃபில்லிங் வெஹிக்கிளுக்கு வெயிட் பண்ணாம இங்க இருக்கிற லோக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சு இதுல இருக்கிற எல்பிஜியை அடுத்த டேங்கருக்கு மாத்திடலாம். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் இவ்வளவு நேரம் அதை செய்யாம இருக்கீங்க? சார், அது கொஞ்சம் ரிஸ்க். லைசென்ஸ்டு ஆபரேஷன் இல்லாம பண்றது கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். ஓகே, இந்த ஆபரேஷனை நடத்துறதுக்கு ஆர் யூ கான்ஃபிடென்ட்? ஒரு ரிஃபைனரி டெக்னீஷியனா உங்களால இதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்க முடியுமான்னு சொல்லுங்க. சார், அது கொஞ்சம் ரிஸ்கா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனையே இல்ல. கேன் யூ டு இட்? சார், அது சார் அதை நான் பண்றேன். ஐ டு இட். வேண்டாம் விஜய், இது ரிஸ்க் எடுக்கிற சிச்சுவேஷன் இல்ல. இது 400 கைதிகளோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சார், இன்னொரு பிளாஸ்ட் வந்தா அதோட ஆபத்து எவ்வளவு அதிகமாகும் நமக்கு தெரியாது. சார், நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த மிஷனை கொண்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம கைவிட்டுட்டா எப்படி சார்? விஜய், நீங்க இதுவரைக்கும் உங்க வேலையை பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன்.
நவ் ஒன்வர்ட்ஸ் நீங்க போலீஸ்க்கு தேவைப்பட்ட உதவியை மட்டும் செஞ்சா போதும். யூ மே ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ். எனக்கு ஐஜி கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. விஜய் சொன்ன மாதிரி அப்படி ஒரு தீ விபத்து நடந்தா எவ்வளவு கேஷுவாலிட்டி இருக்கும்? கேஸ் ஸ்ப்ரெட் ஆன இடத்துல இருந்து மக்களெல்லாம் வெளியேற்றிட்டோம், அதனால ஆபத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபயர் ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டாங்க சார். அப்போ ஜெயில ஷிஃப்ட் பண்ணலன்னா 400 கைதிகளும் எரிஞ்சு செத்துருவாங்க. அவங்கள ஜெயில இருந்து வெளியேற்றினாலும் பிரச்சனை தான். மற்ற ஃபயர்மேன்ஸோட கேஷுவாலிட்டி இது அவங்களோட டியூட்டி சார். அவங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் சார் ஆகணும். ஜெயில எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் சார். இதான் கேபினட்டோட தீர்மானம். எஸ். நாம 2 பேரும் பேசினது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே சார். இங்க என்னடா பண்ற? அண்ணா, இங்க நடக்க போற விபரீதம் நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இன்னும் எந்த நம்பிக்கையில நம்ம இங்க இருக்கோம்? அண்ணா, உண்மையை சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சாம்பலாக தானே போறோம். இது நெருப்புனா இதுகிட்ட நாமளே நம்ம உயிரை கொடுக்க கூடாதுன்னா? இது நம்மளோட டியூட்டிடா, நம்ம செஞ்சுதான் ஆகணும். டியூட்டி எதுக்காகண்ணா? அண்ணா, நம்ம உயிரை பணைய வச்சு ராத்திரி பகலும் நீங்களும் நானும் டியூட்டி பார்த்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? கடைசியில வேற ஒரு போலீஸ்காரனால என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறான். நம்மளால என்னைக்கு நான் முடிவு எடுக்க முடிஞ்சது? அண்ணா, அண்ணா ரிட்டையர் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிள்ளை சாரோட உயிர் போச்சுனாங்க. அவர் டியூட்டி மேல இருந்த டெடிகேஷனை பத்தி ஒரே ஒரு ஆளாவது பேசியிருப்பாங்களா? உடம்புக்கு முடியாது எங்க அம்மாவையும் பிறந்த 1 மாசம் என் குழந்தைய விட்டுட்டு தான் நான் இங்க நிக்கிறேன். இல்லண்ணா, யூஸ்லன்னு தெரிஞ்சு சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. அதிகபட்சம் போனா சஸ்பென்ஷன், அதுக்கு மேல போனா வேலையை விட்டு தூக்குவீங்க. விஜய், நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க நடக்க போகுது. லிசன் விஜய், இப்போ நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயில் ஷிஃப்டிங் நடக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் சேஃப் ஜோன்ல இருங்க. ஒருவேளை இது உங்க டியூட்டிக்கு எதிராக கூட இருக்கலாம். இதுக்காக உங்களுக்கு சஸ்பென்ஷன் கூட நடக்கலாம். ஆனா இப்போ சேஃப்டி தான் முக்கியம். எத்திக்ஸ் பார்க்காதீங்க விஜய். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. 101க்கு கால் பண்ற ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் எங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சுதான் கால் பண்றாங்க. நாங்க எப்படியாவது வந்து காப்பாத்துவோன்னு. அதனாலதான் ஒரு கோழியை காப்பாத்தணும்னாலும், ஒரு கூட்டுல இருந்து ஒரு பறவையை காப்பாத்தணும்னாலும் நாங்க இறங்கி வந்து செய்யறோம். போலீஸ், மினிஸ்டர் யார் வேணாலும் பின்வாங்கலாம். நாங்க அப்படி இல்லை.
இந்த பிரச்சனையை உருவாக்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நாங்க இதை விட்டுட்டு போகவே மாட்டோம். அப்புறம் நம்ம ஷூட் பண்ற ரோடெல்லாம் பிளாக் பண்ணுங்க. எல்லா பைபாஸ் ரோடையும் டைட் செக்யூரிட்டி பண்ணுங்க சார். எந்த நேரத்திலயும் எங்க இருந்து வேணாலும் நம்மள அட்டாக் பண்ணலாம். சிட்டி லிமிட்ல ரெட் அலர்ட் தான் சார். 5 கிலோமீட்டர் ரேடியஸ் ஃபுல்லா சீல்ட் ஆயிருக்கு சார். அதுவும் இல்லாம நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ஜெயிலோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார். அதுக்கு ஃபயர் ஃபோர்ஸோட கிளியரன்ஸ் வேணும். அந்த யூனிட் கமாண்டர் விஜய உடனே இங்க கிளம்பி வர சொல்லுங்க. ஓகே சார். தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. சிகரெட்டு, பீடி, தீப்பெட்டி அந்த மாதிரி எதையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? கேஸ் அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால நீங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படியாவது நாங்க இதை சரி பண்ணிடுறோம். ப்ளீஸ். சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஜெயில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது யோசிச்சே ஆகணும். மினிஸ்டர் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கமாண்டர்ஸ் எல்லாம் உடனே வர சொல்லுங்க. போங்க. ஏய், மரியாதையா கதவு தோறடா. ஏய், கம் ஆன். பைப்படுத்தி கனெக்ட் பண்ணு. சரி சார்.
பிரசாத் 5 மினிட்ஸ்ல இந்த தீ அணைக்கணும். சார் 5 நிமிஷத்துலயா? இந்த இடத்துல 100 மீட்டர் வரைக்கும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இங்க அது வரதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்போ அங்க வேலையை பாரு, நான் இதை பாத்துக்கிறேன். போ. தீ எல்லா பக்கம் பரவிடுச்சு. ஆளுங்க நிறைய வேணும் சார். இங்க நம்ம 3 பேர் தான் சார் இருக்கோம். ஹோசம் இன்னும் அதிகமா தேவைப்படும் சார். நாம இதை செஞ்சுதான் ஆகணும். நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நான் இந்த என்ஜினோட ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்றேன். நீங்க சொல்ற பிரஷரை நான் மெயின்டைன் பண்றேன். போ போ, நிக்காத, வேலையை பாரு. போ போ போ. போதுமா? எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஒண்ணு இந்த பிரஷர் பாரு. இங்காடி அங்க ஷாஜகான். டேய் எந்திரி. ஐயோ ஷாஜகான். கோட்ரஸ்ல ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்கு. ஒரு ஃபயர்மேன் செத்துட்டாருன்னு சொல்றாங்க. கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். சரி. ஓ, தூக்குங்க. மிஸ்டர் விஜய், ஜெயில் ஷிஃப்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம இமிடியேட்டா செஞ்சாகணும். இப்போ நமக்கு டைம் கிடையாது. எல்லா ஃபோர்ஸும் வெயிட் பண்றாங்க. கமான் குயிக். சார் 5 வருஷம் என் கூடவே இருந்தவன் சார். விஜய் காம் டவுன். இது எமோஷன் ஆகிறதுக்கு நேரம் இல்ல. இது நம்ம டியூட்டி விஜய். ஃபோர்ஸ்ல இருக்கிற ரிஸ்க் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நாமளும் எல்லாரும் கூட சேர்ந்து செத்து போயிடணுமா? விஜய் இல்ல சார், அவனுக்கும் வாழ்க்கை குடும்பம் இருக்குல்ல, அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. ஆனா ஜெயில ஒரு குற்றவாளியை நீங்க காப்பாத்தியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல? அவனுக்காக முழு போலீஸ் ஃபோர்ஸ், செக்யூரிட்டி, எல்லா வெங்காயத்தையும் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா பென்ஷனையும் ரேஷனையும் வாங்குறதுக்கு சாதாரண பாமர மக்கள் ஆபீஸா ஏறி இறங்கணும்ல. விஜய், இது எமோஷனல் ஆகிற டைம் இல்ல சார். நானும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் தானே. என் கூட வேலை செய்யறவங்கள பத்தி எனக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கணுமா இல்லையா? அதுல என்ன சார் தப்பு? சோ வாட்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் விஜய்? எனக்கு முதல்ல தெரியணும், அவன் யாருங்கிறது தெரியணும். உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கான நேரம் இல்ல மிஸ்டர் விஜய். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணு மட்டும் தான். ஜெயில் சிட் பண்றதுக்கு முன்னாடி ஜெயில் சேஃப்னு ஃபயர் சர்வீஸ் சர்டிஃபிகேட் பண்ணணும். அது உங்க டியூட்டி. அதை முதல்ல செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாம், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். ஜெயில் சிட் பண்ணுங்க. நீங்க வர்றீங்களா இல்ல நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
எனக்கு போக மனசு இல்லடா. இது நெருப்புனா, இதுகிட்ட நாமளே நம்ம உயிரை கொடுக்க கூடாதுண்ணா. சார் சார் கதவு தரங்க சார். சார் சார் வேணாம் சார். சார் விஜய் சார் அங்க போகாதீங்க சார் ப்ளீஸ். சார் சார் ஹே விஜய், விஜய் கதவு தரங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? முதல்ல கதவு தரங்க. இந்த கதவு நான் திறக்கணும்னா அவனை நான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பொறுப்பான ஆபீசர். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இப்படி ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்றப்ப நீங்க மட்டும் இதை பர்சனல் மேட்டரா பாக்குறீங்க. உங்க டீம்ல ஒரு ஆபீசர் இறந்துட்டாருங்கிறதுக்காக இங்க இருக்கிற அத்தனை வரையும் ஒன்னா கொலை பண்ண போறீங்களா? என் கூட வேலை செஞ்ச ஒரு ஆபீசரோட மரணம் உங்களுக்கு சாதாரணமா போச்சு இல்ல? இந்த மிஷன்ல இருக்கிற எல்லாரோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். அவனை என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவனை கண்டுபிடிப்போம், அவனுக்கு தண்டனை கொடுப்போம். அது போலீஸோட வேலை. என்னைக்கு, எப்போ, எப்படி? அவனை இப்பவே பிடிச்சு இப்பவே தண்டனை கொடுத்தாகணும். இப்போ அது நடந்தே தீரணும். அப்புறம் அவனை தேடுறேன் அவன் பின்னாடி அலைஞ்சு அதுக்குள்ள அவன் எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுல எந்த யூஸும் இல்லை சார். அவனை நான் பார்த்தே ஆகணும், அதுவும் இப்போ. உங்க சஜஷன் என்ன? அவன் இருக்கிற நிலைமையில இப்ப அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை சார். அட்டாக் பண்றதா ஒரே வழி. கமாண்டர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்காங்க. இப்போ உங்களோட ஆர்டர் மட்டும் கிடைச்சா போதும் சார். உங்களோட எதிரியையும் என்னோட எதிரியையும் அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பயங்கரமா போராடி ஆகணும். ஆனா 4 செவத்துக்குள்ள இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தவங்களால அவனை கண்டுபிடிக்க நிச்சயமா ரொம்ப நேரம் ஆகாது. நீங்களே முடிவு பண்ணுங்க. சார் இப்போ நமக்கு டைம் இல்லை சார். உடனே முடிவு எடுத்தாகணும் சார். இத்தனை பேருடைய உயிரை மதிக்காம ஒருத்த மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறானா அவன் வெளியே வாழணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா நாங்க அப்படி பண்ணணும்னா நீங்க சொல்றது உண்மைங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். நம்பிக்கை எங்களுக்கு வரணும்னா சார் கதவை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் வரணும், எங்க கூட இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா நீங்க எங்களுக்கு தோள் கொடுத்து நில்லுங்க. நாங்க அவனை கண்டுபிடிக்கிறோம். சார் ஓகே, தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். நம்ம தப்பு பண்றோம். நம்ம யாரை காப்பாத்த முயற்சி பண்றோம் சார்? ஜெயில இருக்க அந்த கிரிமினலையா? சார் அங்க நிக்கிறது விஜய்ங்கிற ஒரு ஃபயர்மேன் இல்ல, என்னையும் உங்களையும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு காமன் மேன். உண்மையை சொல்லணும்னா நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவை அவர் எடுத்திருக்காரு. சார் நம்மளோட எதிரி விஜய் கிடையாது, ஜெயில ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த கிரிமினல். ஐயோ அவன் என்ன பண்றான்? சார் விஜய், இது தேவையில்லாத வேலை. சொல்றத கேளுங்க. இவன் என்ன வேலை பண்றான்? டேய் தல்றா, தல்ல தல்றா. நம்மள நம்பிதான் சார் உள்ள வந்திருக்காரு. ஒருத்தன் கூட அவர் மேல கை வைக்க கூடாது. யாக்கோபே, நிர்மலே, மதரே, இவங்க தான் இங்க மேஸ்திரி வேலை பார்க்கறாங்க. இவர் ஏ பிளாக், டி பிளாக், ஜி பிளாக், சி பிளாக். இவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு பிளாக்லயும் ஒரு ஈ கூட நுழைய முடியாது. சாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. இதுல எத்தனை பேர் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த கிரிமினல் யாருன்னு. 1/2 மணி நேரத்துக்குள்ள. இட்ஸ் மை ஆர்டர். சங்கர், எஸ் மேடம். சென்ட்ரல் பிரிசன்ல இருக்க எல்லா கைதிகளோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் மேடம். கிரைம் அண்ட் கிரிமினல் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா ஸ்டேஷனையும் ரீஸ்டோர் பண்ணுங்க. ஓகே? ஓகே மேடம். See, we have very limited time. But ma'am. No ins and buts. I need every bit of information. Immediate. Come on.
4 பேரோட எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரி. விஜய் நிச்சயமா நாம நினைச்ச மாதிரியான ஆள் இல்ல. ஒரு சாதாரண ஃபயர்மேனோட மூளை இல்ல அவனோடது. ஆட்டுக்கூட்டத்தில் இருக்கிற நரிய பிடிக்கிறதுக்காக அவன் அந்த ஆட்டுக்கூட்டத்தையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சார் அவன் ஜெயில இருக்கிற ஆளுகளை வச்சு அந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு பார்க்கறான். ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 1000 பீரங்கிகள் தேவையில்லை, புத்திசாலித்தனம் மட்டும் போதும். அது அவன்கிட்ட இருக்கு. உன்னோட கேஸ் என்ன? உன் பேர் என்னடா? Someone of you, bigger age group. These are just 2 stations. Where are the rest? சார் நீங்க அந்த 4 பேரோட டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அவங்க சாதாரணமா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க தான். அப்புறம் இன்னும் 2 பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி தான் செக் பண்ணு. Send all the shortlisted name to my office. Number 1 and 22, get it on the big screen. அதாவது கடந்த கொஞ்ச நாள்ல யாருக்கிட்டையாவது ஏதாவது வினோதமான ஆக்டிவிட்டிஸை நீங்க பாத்தீங்களா? அதாவது யாரையாவது பார்க்க நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்களா? இல்ல செல்லுல இல்லாம இருந்தாங்களா? நிறைய தடவை ஃபோன் பேசினாங்களா? அந்த மாதிரி யாராவது இருந்தா அவங்க யாருங்கிறத பத்தி விசாரிங்க. போங்க. சரி, நான் மேடம்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன். மேடம், நாராயணமூர்த்தி இறந்துட்டாரு. What? சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க யாரும் இல்லை சார். எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சார். சரி நீங்க வாங்க சார். நீங்க சொன்னதை வச்சு எல்லாரையும் இங்க விசாரிச்சிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி யாருமே இல்லை சார். இவ்வளவு பேரோட உயிர் இங்க சிக்கல்ல இருக்கு. அவ யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இப்போ தயவு செஞ்சு எங்களைங்கிறத காப்பாத்துங்க சார். அதானே சரி. ஆமாங்க சார், இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸும் மேக்ஸிமம் கேட்டாச்சு சார். நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க உயிரை காப்பாத்தணும் சார். யோ, நீ தானே சொன்ன இங்க கேஸ் எல்லாம் பரவி இருக்குன்னு? ஏய், இவரும் போலீஸோட ஆளு நினைக்கிறேன். நம்மள உள்ள வந்திருக்காரு சார். சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார். இதுக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு நாம பொறுமையா இருக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு கமெண்டர்ஸை உள்ள இறக்குங்க சார். சொன்ன கேளுங்கடா. டேய், சார், 50 கியூபிக் வால்யூம் இருக்கிற டேங்க் கவுந்திருக்க சார். 5 மணி நேரம் ஆயிருக்கு. இதுவே கேஸ் பரவி இருக்கும் சார். இதுக்கு மேலே வெயிட் பண்ணா இந்த மொத்தமா வெடிச்சு செதறிடும்.
எனக்கும் ஃபயர் ஃபோர்ஸுக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இவ்வளோ கரெக்டா உனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? யாரு சொன்னது உன்கிட்ட? சொல்றா சொல்றா. வேண்டாம், அழுத்துறிவா கிட்ட வந்தினா இத மட்டும் அழுத்துனா நீ நான் இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அமுக்க வா. அழுத்துடா, ட்ரை பண்ணு, அழுத்துறோம். ஒரு தீப்பொறி இல்ல, இங்க ஒரு பெரிய பிளாஸ்டே நடந்தாலும் இந்த இடத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தீவிரமா யோசிச்சு பண்ண எல்லா பிளானையுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபயர் ஃபோர்ஸ் முடிச்சிட்டோம். 101 டயல் பண்றவங்க எங்க மேல அதீத நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டு ஃபயர் ஃபோர்ஸ் என்னைக்கும் விட்டு கொடுக்காது. எங்களுக்கு காப்பாற்ற மட்டும் இல்ல, திருப்பி அடிக்கவும் தெரியும். நாம புரிஞ்சுக்கணும். திருப்பி அடிக்கணும்னா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ். நான் கேட்கிற 2 பேர் வேணும். இது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு இல்லை. ரீஃபில் பண்றத நீடில் சர்ஜரி மாதிரி ரொம்பவும் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். இங்க வச்சு ரீஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் உடனே சொல்லுங்க. சார், உங்களுக்கு எவ்வளவு பிளம்பர்ஸ் வேணும்? நான் தரேன். அது மட்டும் இல்ல, இத ரீஃபில் பண்ணணும்னா இன்னொரு டேங்கர் வேணும். அத பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. டேங்கர்ஸ் நான் அரேஞ்ச் பண்றேன். இனி நமக்கு வேண்டியது டைம் மட்டும்தான். 2 மணி நேரம். இந்த ஜெயில் ஷிப் பண்றது ஒரு 3 மணி நேரம் தள்ளி வச்சா நம்ம வேலையை முடிச்சிடலாம். நீங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜெயில நமக்காக வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கான். செல் நம்பர் 2ல 412. நான் உங்ககிட்ட ஒரு லெட்டர் தரேன். எப்படியாவது அந்த லெட்டர் அவங்ககிட்ட கொடுத்தா போதும், மத்தத அவன் பாத்துக்குவான். உன் பேர் என்ன? பினாய். தோழர் இக்பால் கொடுத்தாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஜெயில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது யோசிச்சே ஆகணும். விஜய், நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஜெயிலோட மெயின் செல்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அவங்க அமைதியாகிற வரைக்கும் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம். We got 2 hours time.
சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர்மேன் என்ன பண்ணணுமோ அதை நான் ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கேன். இனி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது எல்லாமே போலீஸோட வேலை. சார் தேங்க்ஸ். நந்தனத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் 25 பேர் மரணம், 70 பேருக்கு படுகாயம், அதில் 2 ஃபயர் ஆபீசர் மரணம். நாட்டில் பல்வேறு இடங்களில் வெடிவைத்து தகர்த்த தீவிரவாதி இன்று பிடிபட்டிருக்கிறார். நாட்டில் பல்வேறு இடங்களில் குண்டு வைத்து தாக்க திட்டம் போட்டிருந்த நபர் ஒரு சிறிய பெட்டி கேஸில் மாட்டியிருந்தார். ரிமாண்டில் இருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய நண்பர்கள் தீட்டிய திட்டங்கள் எதுவுமே நடக்காமல் தோல்வியில் முடிந்தது. டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் 25 பேர் மரணம், 75 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களில் 2 பேர் ஃபயர் ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ். ஹலோ, எத்தனை மணிக்கு? சரி, ஷாஜகான் பிள்ளை சாரோட பாடிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ வரப்போதான். விஜய் சார் வந்துட்டாரு. வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஃபோர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஷாஜகான் பாடியும் பிள்ளை சார் பாடியும் வரப்போதான் சார். நாங்கள் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாங்க சார் போகலாம். சார், சார் பைபாஸ்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட், 10-20 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி சார். சார் வண்டி எடு. "101க்கு கால் பண்ற ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து அவனை காப்பாத்துவோன்னு. ஒரு ஃபயர்மேனோட கடமையும் அதுதான்.